ஆக்சுவலா இப்ப சேகர் பாபு அவர்கள் இருக்கார்ல சார், அந்த வேட்பாளர வந்து மிரட்டுறாரு. அந்த ஃபோன வச்சு குத்துனாரு வந்து சொல்றாங்க. உன்ன தொலைச்சிடுவேன்னு வந்து சொல்லியிருக்காரு. கெட்ட வார்த்தையில வந்து திட்டியிருக்காரு. அப்படி இருந்தும் அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கல. அத அப்படியே கடந்து போயிட்டாங்களே சார் எல்லாருமே அத. இல்ல இங்கு நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். தேர்தல் தொடங்கியதிலிருந்தே எத்தனையோ விதிமீறல்கள் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நீங்க சொன்ன சம்பவங்களும் அதில் ஒன்று தான். எனக்கு சட்டுன்னு தோணுன விஷயம் பார்த்தீங்கன்னா, நேத்து நடிகர் அஜித்குமார் வாக்களித்த விவகாரம். 7 மணிக்கு தான் வாக்குப்பதிவு தொடங்குகிற நேரம். இவருக்கு 6:55க்கே இவர் ஓட்டு போட்டிருக்காரு. இதை சுட்டிக்காட்ட வேண்டிய, தட்டி கேட்க வேண்டிய ஊடகங்கள், தமிழ்நாட்டிலேயே அஜித்குமார் தான் முதல் முறையாக வாக்களித்தார்ன்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை எப்படி வந்து ஒரு தேர்தல் அதிகாரி அனுமதிச்சாங்க? இதை எப்படி அந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது? அதுக்கப்புறம் யார் வாக்களித்தாலும் அவர்களுக்கு இடது விரல்ல தான் அந்த மை விடுறாங்க. ஆனா அஜித்குமாருக்கு வலது கையில வந்து அந்த மைய வைக்கிறாங்க. அதை அவர் இப்படி காட்டுறாரு. இதை எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. அது மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வேண்டியவர் வேண்டாதவர் என்ன அந்த மாதிரி தான் இங்க சட்டங்கள் எல்லா விதிமுறைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒன்று தான் சேகர் பாபுடைய இந்த அத்துமீறல்.